வணக்கம் நண்பர்களே. மகாபாரதக் கதைகள் தொடரின் 2ஆம் பகுதியில் இன்று நாம் சந்திரவம்சத்தின் உதயத்தைப் பற்றி அறியப் போகிறோம். சந்திரன் தாராவின் மகன் புத்தன், அவர் மூலம் தொடங்கிய சந்திரவம்சம். இந்த வரலாறு எவ்வாறு மகாபாரதத்தின் அஸ்திவாரமாக உருவானது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு புராண அறிவையும் வம்ச வரலாறையும் ஆழமாக எடுத்துச் சொல்லும். கௌரவர்களின் சந்திரவம்சம் பிறந்த கதையை இங்கே நமக்கு விவரிக்கிறார். முந்தைய பகுதியில் நாம் இந்திரனின் சடங்குகளை தலைமையேற்று நடத்தும் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியைப் பற்றியும் அவரது அன்புக்கு ஏங்கிய மனைவி தாரா சந்திரன் மீது காதல் வயப்பட்டதையும் பார்த்தோம். கோபமடைந்த பிரகஸ்பதி தாரா சந்திரனின் குழந்தையை ஆணாகவோ பெண்ணாகவோ இன்றி பிறக்க சபிக்க குழந்தை புதன் என்ற பெயரில் கேள்விகளுடன் வளர்கிறது. ராஜா சுத்யும்னன் வேட்டைக்குச் செல்கிறார். உங்கள் மீது எனக்கு அளப்பரிய காதல் இருக்கிறது. ஆனால் இந்த கானகத்தில் வாழும் பிடரிமயிர் அடர்ந்த ஆண் சிங்கத்தின் கம்பீரம், தோகை விரித்து ஆடும் மயிலின் அழகு, யானையின் பிரம்மாண்டம் எல்லாமே உங்களுக்கு சவால் விடுவது போல இருக்கிறது. இங்கே உங்களைத் தவிர வேறு எந்த ஆணும் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறேன் என்றாள் பார்வதி. காதல் மிகுதியிலிருந்த சிவன், அவ்வளவுதானே, காட்டில் வாழும் எல்லா உயிரினங்களும் பெண்ணினமாக மாறிவிடுங்கள் என்றார். ஆண் சிங்கங்களெல்லாம் பெண் சிங்கங்களாக, ஆண் மயில்களெல்லாம் பெண் மயில்களாக, ஆண் யானைகளெல்லாம் பெண் யானைகளாக என இப்படியே ஒவ்வொரு உயிரினமும் பெண்ணாக மாறியது. காட்டுக்குள் வேட்டையாட வந்திருந்த அரசன் சுத்யும்னனும் பெண்ணாக மாறினார். தன்னை பார்த்த சுத்யும்னன் அதிர்ந்தார். வீரம் மிகுந்த அரசனாக வேட்டையாட வந்தவர் பெண்ணாக மாறிய விசித்திரம் புரியாது தவித்தார். யார் என்னை இப்படி மாற்றியது? யக்ஷனா? பைசாசமா? யாருடைய சாபம் இது என்று புலம்பி கதறினார். ஆற்றாமை பொறுக்காமல் தன்னை இப்படி மாற்றியவர்களை தேடி அலைந்தார். ஒரு வழியாக சிவனும் பார்வதியும் காதலாகி கசிந்துருகும் வனப்பகுதியை வந்து சேர்ந்தார். நான் ஒரு ஆண்மகன், அரசன். எனக்கென்று ஒரு குடும்பமும் இருக்கிறது. வேட்டைக்குதானே வந்தேன். என்னை இப்படி பெண்ணாக மாற்றி விளையாடுகிறீர்களே, இது நியாயமா? நான் இப்படியே எப்படி என் தேசம் செல்வேன் என்று சிவனின் காலில் விழுந்தார். நான் செய்ததை என்னால் திரும்பப் பெற முடியாது. எனவே தேய்ப்பிறையின் போது பெண்ணாகவும் வளர்ப்பிறையில் ஆணாகவும் இருக்கும்படியாக கொஞ்சம் சரி செய்து விடுவோம் என்றார் சிவன். பிறந்தது சந்திரவம்சம். மீண்டும் தன் அரண்மனைக்கு திரும்ப மறுத்த சுத்யும்னன் அந்த காட்டிலேயே தங்கினார். மாதத்தில் பாதி நாட்கள் ஆணாகவும் மீதி பாதி நாட்கள் பெண்ணாகவும் ஈலா என்ற பெயருள் வாண்ட வந்தவர் ஒரு நாள் புதனை சந்தித்தார். இருவருக்கும் பொருத்தம் சிறப்பாக அமைந்தது. இருவருமே ஆணாகவும் பெண்ணாகவும் சரிசமமாக இருந்தார்கள். அவர்களுக்கு பல குழந்தைகள் பிறந்தன. அந்த குழந்தைகளே சந்திரவம்சத்தவர்களின் முதல் தலைமுறை ஆனார்கள். இந்த தேசத்தில் சூரியவம்ச அரசர்கள் சந்திரவம்ச அரசர்கள் என அரசாட்சியில் இருந்திருக்கிறார்கள். சூரியனின் வழித்தோன்றல்கள் மற்றும் சந்திரனின் வழித்தோன்றல்கள், இவர்கள் ஒருவருக்கொருவர் முற்றிலும் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள். சூரிய வம்சத்தவர்கள் வெற்றி வீரர்களாக, எதிலும் தெளிவானவர்களாக, வெட்டு ஒன்று துண்டிரண்டு என்ற அணுகுமுறையோடு இருந்தார்கள். சந்திரவம்சத்தார் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருந்தார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாக, கலைநயம் மிக்கவர்களாக, அதே சமயம் உறுதியாக நம்பிக்கை வைக்க முடியாதவர்களாகவும் இருந்தார்கள். சூரிய வம்சத்தவர்களில் முதலில் குறிப்பிடத்தக்கவர் மனு, அடுத்து இக்ஷ்வாகு. பின்னர் தொடர்ந்த வம்சாவழியில் பலர் தோன்றினார்கள். பாகீரதன், தசரதன், அயோத்தியின் ராமன், ஹரிஷ்சந்திரன் என பலர் தோன்றினார்கள். இங்கே நாம் சந்திரவம்சத்தவர்களைப் பற்றியே பார்க்கப் போகிறோம். ஏனென்றால் கௌரவர்களில் பலர் சந்திரவம்சத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் செயல்கள் உணர்ச்சிமயமாக இருப்பதன் காரணம் இதுவே. நகுஷா பேரரசன் மலைப்பாம்பான கதை. புதன் மற்றும் ஈலாவின் குழந்தைகளில் ஒருவனான நகுஷா வளர்ந்து பேரரசனானான். ஒருமுறை தேவலோகத்தில் இந்திரனின் அரண்மனையில் நடந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தான். இந்திரன் எங்கேயோ செல்ல வேண்டியிருந்தது. எனவே நகுஷாவிடம், என் தேவலோகத்தை சில காலம் பார்த்துக்கொள், இங்கே நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம், நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டும் என்றார். இந்திரன் வெளியேறியதும் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த எளிய செயலில் அளப்பரிய பெருமிதமடைந்தான் நகுஷா. இந்திரனின் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அங்கிருந்த அப்சரக் கன்னிகளில் தான் விரும்பியவர்களையெல்லாம் அழைத்துக் கொண்டான். அப்போதும் போதாதவனாக நகுஷாவின் பார்வை இந்திரனின் மனைவி சாக்ஷி மீது விழுந்தது. அவரை கட்டாயப்படுத்த தொடங்கினான். நான் இப்போது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன், நானே இந்திரன், நீ என்னவள் என்றான். பல வழிகளிலும் நகுஷாவை தவிர்க்க முயன்ற சாக்ஷியின் மீது தன் வலிமையை பயன்படுத்தவும் முயன்றான். சாக்ஷி, ஆமாம், நீ இப்போது இந்திரன்தான். ஆனால் ஒன்று மட்டும் இன்னும் நடக்க வேண்டியிருக்கிறது. சப்தரிஷிகள் உன்னை பல்லக்கில் வைத்து சுமந்து வர வேண்டும். அதன் பிறகுதான் நான் உனக்காவேன் என்றாள். உடனே நகுஷா சப்தரிஷிகளை அழைத்து தன்னை பல்லக்கில் வைத்து சாக்ஷியின் அரண்மனைக்கு சுமந்து செல்ல ஆணையிட்டான்.
அவர்களும் அவனை பல்லக்கில் சுமந்து சென்றார்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிரந்தர யுத்தம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல தேவர்களுக்கு ஆசானாக இருந்து அவர்களது பூஜைகள் சடங்குகள் அனைத்தையும் பிரகஸ்பதி கவனித்து வந்தார். அசுரர்களின் பூஜைகள் சுக்ராச்சாரியா தலைமையில் நடந்தது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கங்கை நதியின் சமவெளி நிரந்தர போர்க்களமாக இருந்தது. தேவர்கள் மலைப்பிரதேசங்களிலிருந்து சமவெளி நோக்கியும் அசுரர்கள் பாலைவன பகுதிகளிலிருந்து இன்னும் வளமான இந்தியாவின் இதய பகுதிகளில் நுழையவும் முயற்சி செய்தார்கள். நிரந்தரமான இந்த யுத்தத்தில் அசுரர்களுக்கு ஒரு சாதகம் இருந்தது. அவர்களிடம் சுக்ராச்சாரியா இருந்தார். ஆற்றல் நிரம்பிய சுக்ராச்சாரியாவுக்கு பலமாக இருந்தது சஞ்சீவினியின் துணை. சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி போர்க்களத்தில் இருந்த வீரர்களுக்கு அஞ்சு மாலையே மீண்டும் உயரூட்டி அடுத்த நாள் போருக்கு தயார் செய்து விடுவார் சுக்ராச்சாரியா. இப்படி ஒரு படையை நீங்கள் எப்படி வெல்வீர்கள்? வெட்டிச் சாய்த்தாலும் இறக்காமல் அனைவரும் அப்படியே இருந்தால் எப்படி அவர்களுடன் போர் செய்வது? மீண்டும் மீண்டும் தங்களை உயிர்ப்பிக்கும் சுக்ராச்சாரியார் அசுரர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தார். தேவர்கள் என்ன செய்வது என்று தவிக்கத் தொடங்கினார்கள். எனவே பிரகஸ்பதியின் பிள்ளையான கச்சன் சுக்ராச்சாரியாரிடம் வந்து பணிவுடன், நான் ஆங்கிரரின் பேரனும் பிரகஸ்பதியின் மகனுமான கச்சன் என்று எனக்கு பெயர். என் முன்னோர்களின் சிறப்பை நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் வழித்தோன்றலான என்னை உங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணங்கி நின்றான். அசுரர்கள் சுக்ராச்சாரியாரிடம், இவன் எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவன், சஞ்சீவினி ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உங்கிடம் வந்திருக்கிறான், பேசாமல் இவனை இப்போதே கொன்றுவிடுவோம் என்று எச்சரிக்கை செய்தார்கள். சுக்ராச்சாரியா அமைதியாக, இந்த பிள்ளை நமக்கு எந்த துன்பமும் ஏற்படுத்தவில்லை. என்னுடைய சிஷ்யனாவதற்கு தேவையான தகுதியும் இவனிடம் இருக்கிறது. நான் மறுக்க இயலாது என்றார். தகுதியுள்ளவர்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் அதை மறுக்கக்கூடாது என்பதே அன்றைய தர்மமாக இருந்தது. கச்சனை சுக்ராச்சாரியா சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். தான் குருவுக்கு ஏற்ற சிஷ்யன் என்பதையும் நிரூபித்தான் கச்சன். தன் குருவுக்கான பணிவிடைகளை கவனித்து செய்தான். அங்கு நடக்கும் எல்லாவற்றிலுமே ஏதாவது ஒரு வகையில் அவனது பங்களிப்பு இருந்தது. சுக்ராச்சாரியாவுக்கு தேவயானி என்று ஒரு மகள் இருந்தாள். தேவயானியின் பார்வை மெல்ல கச்சன் மீது விழுந்தது. காதல் வயப்பட்டாள். ஆனால் இந்த இளம்பெண் மீது கச்சனின் கவனம் திரும்பவே இல்லை. அவன் என்ன செய்தாலும் கச்சனின் கவனத்தை ஒரு க்ஷணமும் தன் மீது திருப்ப முடியவில்லை. தான் எந்த நோக்கத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதிலிருந்து அவனது கவனம் மாறவே இல்லை. சஞ்சீவினிதான் அவனது நோக்கம் என்பது அசுரர்களுக்கும் தெரிந்திருந்தது. அசுரர்கள் தாக்கிதல். ஒரு நாள் தன் குருவின் கால்நடைகளை அருகிலிருந்த வனப்பகுதிக்கு மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்றிருந்தான் கச்சன். அசுரர்கள் கச்சன் மீது பாய்ந்து தாக்கி கொன்று உடலை பல 100 துண்டுகளாக்கி வனவிலங்குகளுக்கு இரையாக்கினர். மாலை நேரத்தில் பசுக்கள் மட்டும் தனியாக வீடு திரும்பின. கச்சனை காணாமல் துடித்துப்போன தேவயானி நேராக சுக்ராச்சாரியாரிடம் சென்று கதறி அழுதவாறு, கச்சன் இன்னும் வீடு திரும்பவில்லை, அவரை யாரோ ஏதோ செய்திருக்கிறார்கள், அவர் எங்கிருந்தாலும் நீங்கள் மீண்டும் உயிருடன் இங்கே கொண்டு வர வேண்டும் என்றாள். மகளின் கெஞ்சலை பார்த்த சுக்ராச்சாரியா சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி கச்சனை மீண்டும் உயிர்ப்பித்தார். என்ன நடந்தது என்று கேட்ட சுக்ராச்சாரியாரிடம் அசுரர்கள் தன் மீது பாய்ந்து கொன்றதை விளக்கினான் கச்சன். நீ எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவன் என்பதால் அசுரர்களுக்கு உன்னை பிடிக்கவில்லை. இனிமேல் நீ கவனமாக இரு. இன்னும் நீ என் மாணவன்தான் என்றார். சில நாட்களுக்குப் பிறகு காலை மோரை பூஜைக்காக மலர்களை பறித்து வர சென்ற கச்சனை அசுரர்கள் வழிமறித்து பிடித்து கொன்று அவனது எலும்புகளையும் தசைகளையும் அரைத்து உப்பான கடல் நீரில் கலந்தார்கள். உடல் உறுப்புகளை அரைத்து சுக்ராச்சாரியா அருந்தும் பானத்தில் சிறிதளவு கலந்து கொடுத்தார்கள். இதை எதுவும் அறியாத சுக்ராச்சாரியார் அதை குடித்தும் விட்டார். மாலை மயங்கியும் வீடு திரும்பாத கச்சனுக்கு என்ன நடந்ததோ என்று எண்ணி கதறினாள் தேவயானி. ஆனால் இம்முறை சுக்ராச்சாரியா, இறப்பது அவனது விதி என்று நினைக்கிறேன். அடிக்கடி இறந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு திரும்பவும் உயிர் கொடுப்பதால் எந்த பயனும்? உன்னை போன்ற ஒரு புத்திசாலி, நீ பிறந்திருக்கும் வம்சம், உனக்கு இருக்கும் உயிர் பற்றிய அனுபவ அறிவு எல்லாம் இருந்தும் பிறப்பு இறப்பை பார்த்து நீ அழுவது சரியா? எல்லா உயிரினங்களுக்கும் நடப்பதுதானே இது. அவன் இறப்பு இறப்பாகவே இருக்கட்டும். அடிக்கடி ஒருவனை இப்படி உயிர்ப்பிப்பது சரியும் அல்ல என்றார். ஆனால் தேவயானி இதயம் நொறுங்கியது. கச்சன் மீண்டும் வரவேண்டும், அல்லது நான் இந்த குளத்தில் மூழ்கி விடுவேன் என்றாள். இது நடக்க விரும்பாத சுக்ராச்சாரியா கடைசியாக இந்த ஒரு முறை மட்டும் முயற்சி செய்கிறேன் என்று ஆறுதல் கூறினார். கச்சனுக்கு சஞ்சீவினி மந்திர உபதேசம். சுக்ராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்த முயற்சித்ததும் தன் வயிற்றில் ஏதோ உருள்வதையும் ஒலியையும் கேட்டார். கச்சன்தானது. கோபமடைந்த சுக்ராச்சாரியா, யார் உன்னை இப்படி செய்தது? இதுவும் அசுரர்களின் வேலைதானா? அவர்களால் எப்படி இப்படி செய்ய முடியும் என்றார். அவரது வயிற்றுக்குள் இருந்தபடியே தன்னை கொன்றதை, அரைத்து கடலில் கலந்ததை, தனது உறுப்புகளை சுக்ராச்சாரியா பருகும் பானத்தில் கலந்ததை எல்லாவற்றையும் கச்சன் கூறினான்.
அங்கிருந்து கிளம்பிய கச்சனிடம் தேவயானி, நீ இங்கிருந்து போக முடியாது, நான் உன் மீது காதல் கொண்டிருக்கிறேன் என்றாள். எவ்வளவு பேசியும் கெஞ்சியும் வெஞ்சியும் கச்சன் நிலை மாறவில்லை. நான் உன் தந்தையின் மாணவன், அந்த வகையில் நீ என் சகோதரி. அது மட்டுமல்ல, இப்போது உன் தந்தையின் உடலிலிருந்து பிறந்தேன், எனவே எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் அவரே இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் நீ என் சகோதரிதான், எனவே எந்த வழியும் இல்லை, விடை பெறுகிறேன் என்று அங்கிருந்து கிளம்பினான். இவ்வாறு மகாபாரதத்தில் சந்திரவம்சம் தோன்றியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள். மகாபாரதத்தின் அடுத்த அத்தியாய கதையுடன் விரைவில் சந்திப்போம்.